நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பஸ்கா, இந்த வார்த்தையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரிக்கிற ஒரு பண்டிகை தான் பஸ்கா. இது எங்க ஆரம்பமாச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கும்போது தேவன் அவர்களை விடுதலையாக்க எகிப்தின் மேல 10 வாதைகளை அனுப்புனாரு. அந்த 10வது வாதைக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரிச்ச ஒரு கடமை தான் பஸ்கா. இந்த பஸ்கா எப்படி அனுசரிக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? பழுதில்லாத 1 வயதான ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை 1ஆம் மாதத்தின் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பாதுகாத்தாங்க. 15ஆம் தேதியில சாயங்கால வேளையில அதை அடித்து ரத்தத்தை சிந்தி அந்த ஆட்டை சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கீரையோடும் புசிச்சாங்க. விடியறதுக்கு முன்னாடியே அதை சாப்பிட்டு முடிக்கணும். இந்த பஸ்காவை சாப்பிடும்போது அவங்க அறையில, அதாவது இடுப்புல கச்சை கட்டியிருக்கணும், கால்கள்ல பாதரட்சை போட்டிருக்கணும், ஒரு கையில கோலை பிடிச்சு மறு கையால சாப்பிடணும். இதுதான் பஸ்காவை அனுசரிக்க வேண்டிய முறை. இந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து வீட்டோட நிலைக்கால்கள் 2லும் வீட்டோட மேற் சட்டத்திலையுமே பூசணும். இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டை சங்கார தூதன் கடந்து போவான்னு தேவன் சொன்னாரு. இந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வீடுகள்லையுமே பூசப்பட்டுச்சு. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. ரத்தம் பூசப்படாத எகிப்தியர் வீடுகள்ல சங்கார தூதன் தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணிட்டாரு. இது எதை குறிக்குதுன்னு தெரியுமா? ரத்தத்தால் தான் நமக்கு விடுதலை. நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால தான் நமக்கும் விடுதலை. இந்த ரத்தத்தின் கீழே நாம இருந்தா பாதுகாப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, விடுதலையும் உண்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்னு. ஆமாங்க, நம்ம இயேசுவோட ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க. அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. நமக்கு பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் தாங்க, அதையும் மறந்துடாதீங்க. வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.